அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நம்ம எப்படி நடத்துகிறோம்? நேற்று தினத்தில் தேவனை காட்டி கொடுத்தோம் என்று தியானித்தோம். யூதாஸ் காரியத்து மாத்திரமல்ல, நாமும் நம்முடைய செயலால் வாழ்வினால் நம்ம இயேசுவை காட்டி கொடுக்குறோம் என்பதை நம்ம சொன்னோம் இல்லையா, தியானித்தோம். பிரியமானவர்களே, இன்றைக்கி இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரோமர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். ரோமர் 2:24 எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தேவ நாமம் தூஷிக்கப்படுகிறதே. ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறோம், ஆண்டவரையே தூஷிக்கிறோம். இன்னைக்கு அவருடைய நாமத்தை, அவருடைய பெயரை தூஷிக்கிறது என்றால் அவரை தூஷிக்கிறதற்கு சமம். ஆண்டவரை தூஷிக்கிறவர்களா நம்ம? யோசித்து பாருங்கள். நம்ம நினைக்கலாம், நான் எங்கே ஆண்டவரை தூஷித்தேன்னு நினைக்கலாம். ஆண்டவரை இன்னைக்கு தூஷித்து அவரை துக்கப்படுத்துகிறவங்க இருக்காங்க. ஆண்டவரை தூஷித்துறாதீங்க, ஒரு நாளும் தூஷித்துறாதீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் எவ்வளவு மகிமை பொருந்தின தேவன். அவரை தூஷிக்கிறதற்கு நமக்கு மனம் வரலாமா? நம்ம நினைக்கலாம், நான் தூஷிக்கவே இல்லையேன்னு சொல்லி. ஆனால் தூஷிக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? வேதத்தில் ஒரு கெட்ட வார்த்தையினால் அவரை அவதூறாக, அவர் செய்யாததெல்லாம் சொல்லி அவரை அவமானப்படுத்துறது தான் தூஷிக்கிறது. நம்ம அதை மாதிரி தூஷிக்கிறோமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 3 காரியத்தை நான் சொல்கிறேன். நம்ம தேவனை தூஷிக்கிறோம் என்பதற்கு அடையாளங்களே யோபுவின் புஸ்தகத்திற்கு நம்ம வேதத்தை திருப்பிக்கலாம். 1ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 1:11 ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். சாத்தான் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், உங்கள் முகத்துக்கு முன்னால் கையை நீட்டி உங்களை தூஷிப்பான். நீ எல்லாம் கடவுளா? கண் இருக்குதா, காது இருக்குதா, வாய் இருக்கா? இப்படிலாம் பேசுகிறோம்ல, இதுதான் தூஷணம். பாருங்கள், இங்கே யோபுவை குறித்து சாத்தான் சொல்கிறான், உங்கள் கையை நீட்டி அவனை தொட்டு பாரும், அவனுக்கு உண்டானதையெல்லாம் தொடுவீரானால் உங்கள் முகத்துக்கு முன்னால் கையை நீட்டி அவங்கள தூஷிப்பான் அப்படின்னு சாத்தான் யோபுவை குறித்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். உடனே ஆண்டவர் சாத்தானே, உன் கையிலேயே ஒப்பு கொடுக்குறேன், என் தாசனாகிய யோபுவை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லி சவால் விடுகிறார். அதே மாதிரி வேதம் சொல்லுகிறது. யோபு 2ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தில் பாருங்கள், இவை எல்லாவற்றிலும், கடைசி பகுதியில், இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த முதலாவது தூஷணம் அப்படின்றது வார்த்தையினால் வருகிற தூஷணம். வார்த்தையினால் தூஷிக்கிற முதல் கூட்டம். நம்ம நிறைய நேரம் தெரியாமையே, என்ன கடவுள் என்ன பண்ணிட்டாரு. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் தான். அவர் ஒரு நாள் என் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய பைக்கு காணாமல் போயிடுச்சு. அவருடைய பைக்கை எங்கேயோ நிறுத்திட்டு உள்ளே ஜோம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டுருக்கிறதுக்குள்ளே யாரோ பைக்கை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போது உட்காந்துட்டு அவர் பேசும்போது அவர் ரொம்ப வாய்க்கு வந்தபடி இயேசுவை பேசினார். இந்த தாடிக்காரன் இப்படியெல்லாம் இயேசுவை பேசினான். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்போ எங்கள் அப்பா பயங்கரமாக, எங்கள் அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. எங்கள் அப்பா சட்டுன்னு எழுந்து உள்ளே போயிட்டாங்க. போயிட்டு என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, முதல்ல அவரை வெளியே அனுப்பு. தேவனை தூஷிக்கிறதுக்கு அவர் யார்? ஆஃப்டர் ஆல், ஒரு பைக்கு காணாமல் போனதுக்கு நீ ஆண்டவரை திட்டுவியா? நீ பைக்கு காணாமல் போனதுக்கு ஆண்டவரை என்ன வேணாலும் பேசிடுவியா? ஆண்டவரை ரொம்ப கீழ்த்தரமாக ஒரு மனுஷனை பேசுகிற மாதிரி ஆண்டவரை ட்ரீட் பண்ணுறார் அவர். நான் அப்போ ரொம்ப வருத்தப்பட்டேன். உண்மையில் எங்களுக்கே அந்த வருத்தம் இருக்குன்னா தேவன் எவ்வளவு வருத்தப்படுவார். இப்படியா கர்த்தரை தூஷிக்கிறது? பிரியமானவர்களே, யோபு பாருங்களேன், உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் அவனுக்கு வியாதி, அவனுடைய வாழ்க்கையில் வந்த இழப்பு, அவனுடைய துணைவியினால், அவனுடைய மனைவியினால் வந்த அந்த பரியாச வார்த்தைகள், இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யலை, அதாவது தூஷிக்கலை. தேவனை தூஷிக்காத யோபு உதடுகளினால், வார்த்தையினால், தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் வர பிரச்சனையினால் தேவனை தூஷித்துறாதீங்க. இவருக்கெல்லாம் கண் இருக்குதான்னு தயவு செய்து கேட்டுறாதீங்க. கவனமாக இருங்க. முதலாவது வார்த்தையினால் தூஷிக்கிற முதல் கூட்டம். 2வதாக தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தீத்து 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டிலே தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும்
தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்கதாக நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. இங்க வாசிக்கிறோம் பாலிய ஸ்திரீகள் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்றார். புருஷனுக்கு அடங்கி குடும்பத்தை நடத்தணும், பிள்ளைகளை வளர்க்கணும். பிள்ளைகளை வளர்க்கிற பொறுப்பு குடும்பத்தில் இருக்கிற பெண்களுடையது. அதனால தான் நீங்கள் ராஜாக்கள்லையும் நாளாகமத்திலையும் படிக்கும்போதெல்லாம் துன்மார்க்கமாய் நடக்க அவன் தாய் காரணமாக இருந்தால் இவன் மோசமாக நடந்தான், ஆனால் அவனுடைய தாயின் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ராஜாவுடைய தாயின் பெயரை குறிப்பிட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த பொறுப்பு தாய்க்கு தான். பிரியமானவர்களே, அப்போ தகப்பன்மாருக்கு பொறுப்பு இல்லையா அப்படின்னா தகப்பனை விட தாய்க்கு அதிகமான பொறுப்பு உண்டு பிள்ளைகளை வளர்ப்பதில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பாலிய ஸ்திரீகள் எப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லும்போது அதில் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தில் தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு அப்படின்னா நம்முடைய நடக்கையினாலே செயல்களால் நம்ம ஒரு நாளும் கர்த்தரை தூஷித்தரக்கூடாது. இவங்கெல்லாம் பைபிள் படித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாது. நம்ம தேவனை தூஷிக்கிறதுக்கு 2வது காரியம் நம்முடைய நடக்கையினால் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறாங்களே இவங்க வாழ்க்கை பற்றியா அப்படின்னு யாராவது நம்மளை பார்த்து கேட்குறாங்களா? உங்களை யாராவது அப்படி கேட்டிருக்கிறாங்களா? நீ எல்லாம் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், உன் வாழ்க்கையில் மாற்றம் இல்லையே அப்படின்னு யாராவது கேட்குறாங்களா? அதை மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா நம்ம நடக்கையினால் தேவன் தூஷிக்கப்படுகிறார்னு அர்த்தம். தேவ வசனம் நம்மளால் தூஷிக்கப்பட்டுறவே கூடாது. நல்ல நடக்கை, நல்ல வார்த்தை. பாருங்கள், முதலாவது வார்த்தையினால் தூஷிக்கிற கூட்டம், 2வது நடக்கையினால் தேவனை தூஷிக்கிற கூட்டம். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். ரோமர் 14:16 உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடங்கூடாதிருங்கள். நம்ம ஒரு நாளும் அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, 3வதாக 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 பேதுரு 2:2 அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். தேவன் தூஷிக்கப்படுகிறார் என்றால், தேவனை தூஷிக்கிறார்கள் என்றால் அதுக்கு 3வது காரணம் தவறான உபதேசம், தவறான வார்த்தை. 2வது தவறான நடக்கை, 3வது தவறான உபதேசம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முழுசும் தவறான உபதேசங்களை குறித்த எச்சரிக்கை தான் நம்ம படிக்கிறோம். அதில் முதல் வசனத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எழுதுவார். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்றதை, அவங்களுடைய குவாலிட்டியையும் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். அப்போ 3வது ஒருவர் தூஷிக்கிறார் தேவனை அப்படின்னா அதுக்கு தவறான உபதேசங்கள். இன்றைக்கி இந்த தவறான உபதேசங்கள் வாட்ஸ்அப்பில் வர்றதை எத்தனை பேர் தேவனை தூஷிக்கிற அளவுக்கு நடக்குது இல்லையா? பாருங்கள், தவறான வார்த்தை, தவறான பேச்சுக்கள், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட இந்த மீடியா சென்ஸ் இல்லாமல் பேசி தேவ நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நம்ம காரணமாக இருக்கிறோம் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளை கவனமாக இருங்க. ஒரு நாளும் தவறான உபதேசத்துக்கு செவி கொடுக்காதீங்க. தவறான உபதேசம் உங்கள் சபைகளில் போதிக்கப்பட்டால் கவனமாக இருங்க. உடனே சுதாரித்து கொள்ளுங்க. உடனே எழும்பி வெளியே வந்துருங்க. தவறான உபதேசத்தினால சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பிரியமானவர்களே, நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம தேவனை தூஷிக்கிறவர்களாக நின்றுடக்கூடாது. இந்த நாளுடைய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க. யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்கள் மூலமாக சத்திய மார்க்கமோ சத்திய வசனமோ உம்முடைய நாமமோ தூஷிக்கப்பட்டு விடாதபடி நாங்கள் கவனமாக இருக்க கிருபைத்தாங்க. ஒவ்வொரு நாளும் சத்திய வசனத்தில் நாங்கள் வேரூன்றி வளர உதவி செய்யுங்க. இந்த நாட்களில் எந்த விதத்திலும் எங்கள் வார்த்தையினாலையும் உங்களை நாங்கள் தூஷித்தரக்கூடாது, எங்கள் நடக்கையினால் தூஷித்தரக்கூடாது. தவறான உபதேசத்தை கேட்கறதுனால, ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்கள் நாமத்தை நாங்கள் தூஷித்தரக்கூடாது. கவனமாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.